கிளியில கும்பிடுற? அது ஒரு பெரிய கதை. கதையா? சொல்லுமா. சொல்றேன். அழகாபுரின்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அதுல மங்களபுரின்னு ஒரு சின்ன ராஜ்யம். மங்களபுரி ராஜாவுக்கு நந்தினின்னு ஒரே ஒரு மகன். அவளை பெண் பார்க்கறதுக்காக பெரிய சாம்ராஜ்யம் சொன்னேனே, அந்த அழகாபுரி சக்கரவர்த்தி ஆதித்தன் மங்களபுரிக்கு வந்திருந்தார். அன்னைக்கு சாயந்தரம் அரசகுமாரி நந்தினி ஆனந்தமா உங்களை அவசரமா அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஏன் கேட்க வேண்டும் இல்லையா? அப்பா அப்பாவுக்கு இந்த பைத்தியம் இன்னும் தீரவில்லை. தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லவா ரேகை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். வயிற்று பிடிப்புக்காக வரும் இந்த சனியன்களை அடித்து விரட்டாமல் இது என்னடி தொல்லை? இவ ரொம்ப கட்டிக்காரியா. நாளைக்கு நடக்க போறத இன்றே சொல்லி விடுவார். அதுதான் எனக்கே தெரியுமே. சக்கரவர்த்தி எனக்கு மாலையிட போகிறார். நான் அழகாபுரி சாம்ராஜ்யத்தின் மகாராணியாக போகிறேன். அது குளிரா புறத்தை இடம்தான் கேட்போமே. அழைத்து வர சொல்லுங்கள் இளவரசி. அப்பா அனுப்பி இருக்கிறார். ஐயோ, இளவரசின் கையைத்தான் பார்க்கிறோம் என்கிற எண்ணத்திலே அவள் எப்படி எல்லாம் மறந்து விட போகிறாள் பார். சக்கரவர்த்திக்கு உணவு கொண்டு போக நேரமாக விட்டதம்மா. இரவு உணவுக்கு இப்போது என்னடி அவசரம்? அதுக்கு என் ஆடைகளை எடுத்து வா. நீ போய் குறுத்தி அழுத்து வாடி. சக்கரவர்த்தி என்ன சாரங்க? இத்தனை நாளா காத்திருந்ததுக்கு பொருத்தமான மகாராணி கிடைச்சிருக்காங்க. இந்த நாட்டு இளவரசி தேவரோகத்து ரம்ப மேனக ஊர்வசி துரோத்தமை இவங்களை பார்த்து திகைக்கும்படியா அவ்வளவு அழகு உள்ளவங்க. போதுமே உன் வர்ணனை. சாரங்கா, இந்த மங்களபுரியின் அங்காடி கடைகள் மிக அழகா இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்த்து விட்டு வரலாம், புறப்பட. சரியா போச்சு. அழகாபுரி சக்கரவர்த்தி அதிவீர பராக்கிரம ஆதித்த மகாபிரபு அவர்கள் அங்காடி தெருவுக்கு போறதாவது யாராவது பார்த்துட்டா? கவலை வேண்டாம், என்ன இங்கே யாரறிஞ்ச விஷயமாச்சே. சக்கரவர்த்தி வாங்க, அரவண நந்தவனத்தை அபிச்சுட்டு வரலாம். வெள்ளிமலை நாயகியே, வேல்முருகன் தேவியரே, நாவில் குடியிருந்து நல்ல குறி சொல்லும் அம்மா. அழகான கையம்மா, அதிர்ஷ்டமுள்ள கையாக்கும் அதிகாரம் அமைஞ்சிருக்கும் கையம்மா. மன்னாதி மன்னவனே மாலையிடும் கையம்மா. ஊராளும் சக்கரவர்த்தி உன்னை தேடி வந்திடுவார். ஊராளும் சக்கரவர்த்தி உன்னை தேடி வந்திடுவார். கோவை பழம் போல உன்னை கொத்தி பறந்திடுவார். அம்மா மகாராணி, பாராளும் மன்னனை பதியாக அடைய போகும் பாக்கியம். சாரங்க, இளவரசி நம்ம ஏமாற்ற. பாவம், பழக்கம் இல்லாத வேலை. இல்லை, பரம்பரையாகவே பழக்கமான வேலைதான். தெரிகிறதே நீ செய்கிற விதத்திலிருந்து. இன்றைக்கு என்னவோ தவறு விட்டது, மன்னிக்க வேண்டும். நீ பெரிய கெட்டிக்காரி, பேச்சில் மட்டுமல்ல நடிப்பிலும் கூட. நடிப்பா? சக்கரவர்த்தி இதை பார்த்திருந்தால் உன் கதி என்ன ஆயிருக்கும்? நீங்கள் யாரென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் சக்கரவர்த்தியின் தோழன். தோழன் தானா? அடே அப்பா, என்ன உருட்டல், என்ன மிரட்டல். தோழி? என் பேர் தோழி இல்லை, குமுதா. அதுவும் அழகாகத்தான் இருக்கிறது. என்ன அவசரம்? இளவரசி என்னை தேடுவார்கள். தேடுவார்கள். நீ தோழி அல்லவா? இளவரசிக்கு உன்மேல் அவ்வளவு அன்போ? ஆமாம், நானும் இளவரசியும் ஈருடல் ஓர் உயிர். இவ்வளவுதானா? நானும் சக்கரவர்த்தியும் ஒரே உடல் ஒரே உயிர். வேடிக்கையாக பேசுகிறீர்களே. இது மட்டுமா? எங்கே உன் கையை காட்டு பார்ப்போம். ஏன்? நான் பெரிய ரேகை சாஸ்திர நிபுணன், உனக்கு தெரியுமோ? இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். இப்படி உட்கார், வா. எங்கே? நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. ஒரு சக்கரவர்த்திக்கு மனைவியாக போகிறாய். என்ன ஆச்சரியம்! அதே ரேகை இங்கும் ஓடுகிறதே. இப்படி இருந்தால் நாம் இருவரும் கணவன் மனைவி ஆவோம் என்ற அர்த்தம். உங்கள் ஜோசியம் இப்போதே பொய்யாகி விட்டதே. எப்படி? சக்கரவர்த்திக்கே மனைவியாக போகும் நான் ஒரு சாதாரண தோழனையா மணந்து கொள்வேன். யார் கண்டார்கள்?
உன்னை மணப்பதால் நான் கூட சக்கரவர்த்தியாகி விடலாம். சாமர்த்தியமான பேச்சு. தோழி, நீ மட்டும் சரி என்றால் நான் பெரிய பாக்கியசாலிதான். நீங்கள் சக்கரவர்த்தியிடம் சம்மதம் கேட்க வேண்டாமா? நான் என்றால் சக்கரவர்த்தி தான். அப்படியானால் நானும் இளவரசியிடம் கேட்டு விடுகிறேன். இளவரசி தான் இங்கேயே இருக்கிறார்களே. இளவரசியா? எங்கே? இதோ. தங்கள் கண்களுக்கு நான் இளவரசி, ஆனால் உண்மையில் நான் தோழிதான். ஆமா, என் உயிர் தோழி. ஒரே நாம் இருவரும் காந்தர்வ விவாகம் செய்து கொள்வோம். மன்னியுங்கள், காந்தர்வ விவாகத்தை கதையிலும் கற்பனையிலும் தான் ஒப்புக்கொள்வார்கள். நடைமுறையில் நடந்தால் அதற்கு வேறு பேர் சூட்டி விடுவார்கள். இருக்கலாம். இன்றைய சந்திப்பின் இனிமையை என்றும் நினைவூட்டும் அன்பு சின்னமாக இது இருக்கட்டும். தோழா, தோழா, யார் அது? நான் தான் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியா? மறுபடியும் எப்போது சந்திப்பது? நாளை நிச்சயதார்த்த மண்டபத்தில். சக்கரவர்த்தி அவர்களே, இவள்தான் என் மகள் நந்தினி. தங்கள் கண்களுக்கு நான் இளவரசி, ஆனால் உண்மையில் நான் தோழிதான். மணமகன் தம்முடைய சம்மதத்தை தெரிவிக்க மலர் மாலையை சூட்டுவது எங்கள் நாட்டு வழக்கு. சக்கரவர்த்தி, அவள் இளவரசியின் தோழி. இல்லை, இப்போது சக்கரவர்த்தியின் மனைவி. இளவரசி, இளவரசி. விக்ரமா, வாடா கண்ணு. ஏய் விக்ரமா. பிரபு, விக்ரமனுக்கு இளவரசி பட்டம் கட்டும் விழாவுக்கு நந்தினி தேவிக்கும் அழைப்பு அனுப்ப வேண்டும். என்ன அந்த ஆணவக்காரிக்கா? பிரபு, தங்கள் கோபம் இன்னும் தீரவில்லையா? பாவம், தன் தந்தை இழந்த பிறகு இளவரசி அனாதை போலாகிவிட்டார்கள். இனி நாம் தானே அவர்களுக்கு ஆதரவு. குமுதா, உன்னை இதுவரையில் நல்லவள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஆனால் நீ மிகவும் நல்லவள். போதும் பரிகாசம். பிரபு, நந்தினி தேவியாரை ராஜமரியாதையோடு அழைக்க வேண்டும். தங்கள் சகோதரரை அனுப்பி. என்ன அழகேசனையா? அனுப்பலாம். ஆனால் அவனிடம் ஒட்டு கேட்கும் கெட்ட பழக்கம் இருக்கிறதே. அங்கேயும் போய் ஏதாவது ஒட்டு கேட்டு உபத்திரவத்தை உண்டாக்கிவிட்டார். அப்படி நேராமல் பார்த்துக் கொள்ளலாம். துணைக்கு சாரங்கனும் போகட்டுமே. ஆஹா, போகட்டுமே. மகாராணியின் கட்டளையை மறுக்க முடியுமா? சாரங்கா, யுவராஜாவை அழைச்சுக்கிட்டு இப்ப புறப்படுறேன். இங்கதான் நிக்கிறீங்களா? சாரங்க நினைச்சது சரியா போச்சு. யுவராஜா, உலகத்துக்கே அறிவிக்க வேண்டிய விஷயத்தை ஏன் என்ன செய்யறது சாரங்கா? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நான் ஒட்டு கேட்கலன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயா, அது போட்டும். அந்த விஷயத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லையே. வேண்டாம் வேண்டாம், ஒரு வார்த்தை விடாம அவ்வளவு கேட்டுட்டு. கேட்டாச்சு இல்ல? புறப்படுங்க. வேலைக்காரின் கழுத்தில் மாலையிட்ட வெட்டங்கட்ட சக்கரவர்த்தி அழைப்பு அனுப்புகிறானா? மழைப்பு. எங்கே கொண்டு வந்தவன்? அழைத்து வாங்க. சாரங்க நினைச்சது சரியா போச்சு. யுவராஜா, வந்த இடத்துல கூடவா இந்த வேலை? ஆமா சாரங்கா, இது என் சொந்த விஷயம். இதெல்லாம் தலையிட உனக்கு அதிகாரம் கிடையாது. சும்மா இரு. இதுக்கு என்ன பண்றது? கூட பிறந்த வியாதி குணமாவா போகுது. என்ன இது? என்ன இது? நல்ல வேலை. நல்ல வேலை? பலே பலே பலே. இது வரைக்கும் இத நல்ல வேலைன்னு நீ ஒருத்தி தான் சொல்லிருக்க. மகா புத்திசாலி, மகா புத்திசாலி. ஐயே ஐயே. அரசி, ஓ, இவர் இங்கிருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒட்டு கேட்கும் காதுகளை வெட்டி பட்டம் சூட்டும் விழாவுக்கு பரிசாக அனுப்பி வைப்போம். அச்சோ, எனக்கு இருக்கிற 2 காதே போராதுன்னு நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் இங்க கத்திரியா? யார் இந்த அழைப்பை அனுப்பியது? நான் தான். இல்ல 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 இல்ல, மகாராணி குமுதா தேவியார். மகாராணி குமுதா தேவியார். இது என்ன அழைப்பா?
இல்லை சக்கரவர்த்தியின் பக்கத்திலே ஒய்யாரமாக வீற்றிருக்கிறேன், ஓடி வந்து பார் என்ற உத்தரவா? நீங்க எப்படி வேணுமா வச்சுக்கலாம். மூடுவாயே. இனி என் பரம்பரை தான் இந்த நாட்டை ஆளப் போகிறது என்பதை அறிவிக்கிறாளா? ஆமா. ஆணவம் பிடித்தவள். இது என்ன அக்கிரமம்? ஆமா, அவமானம், மகத்தான அவமானம். எனக்கு இல்ல, மகாராணி குமுதாதேவிக்கு. ஏய், யார் நீ? யார் நீ? சரகா, நான் யாரு? நீங்களே சொல்லுங்க. சொல்றேன். அண்ட பகிரண்ட அகிலாண்ட மார்த்தாண்ட சண்ட பிரச்சண்ட இந்த சாரங்கன் துணை கொண்ட திரு 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 உயர் திரு ஆதித்ய சக்கரவர்த்தியின் அருமை தம்பி, அழகாபுரி சாம்ராஜ்யத்தின் யுவராஜா. அந்த மடராஜாவுக்கு ஏற்ற யுவராஜா. ஆமா, மரியாதையா பேசுங்க. நாவை அடக்கு. ஆமாண்டா, நீ சும்மா இருடா. பச்சை கிளி மாதிரி பொண்ணு சும்மா கிணு 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 கிணுன்னு பேசுறத கேட்டுக்கிட்டு இருப்பானா, அதை விட்டுட்டு என்னமோ எதிர்த்து பேசுறான். சும்மா இருடா. பெண்ணே, நீ பேசு, சும்மா பேசு. முட்டாள். முட்டாள். ரொம்ப சரி. சுந்தரி, அம்மா, அனுமார் வால்ல மூட்டின தீ மாதிரி போய் முடிய போதும் உங்க காரியம். போதும் உளறல், சொன்னதை செய். அடிமை நந்தினிக்கு அவ்வளவு துணிச்சலா? அழகாபுரி அரசை தூக்கி பேசியவர்கள் உயிரோடு தப்பினார்கள் என்பது இதுவரைய சரித்திரத்திலே கிடையாது. எங்கே அழகேசன்? இதோ வந்துட்டேன். என்ன இது? ஒண்ணுமில்ல. கையை எடுக்க யுவராஜா. மங்களபுரியில ஒட்டு கேட்டதுக்கு பரிசு. அவ்வளவு ஆணவமா? மந்திரி, மங்களபுரியை நோக்கி நமது படைகள் புறப்படட்டும், போர் நடக்கட்டும். சேனாதிபதி விக்ரமர கிழவரசு பட்டம் கட்டும் விழா வந்து அந்த நந்தினியின் பாதங்களில் வந்து பணிய வேண்டும். என்னை மன்னிச்சிடு. ஆமா, நம்ம கல்யாணத்தை சீக்கிரமே முடிச்சுட்டாங்க. அதற்கு ஒரு தடை இருக்கிறதே. தடை? எங்கே போச்சு என்னுடைய படை? நீங்கள் ராஜாவின் தம்பி, வெறும் யுவராஜா. இன்னைக்கு வெறும் யுவராஜாவா இருக்கலாம். வளர்ந்து வருகிற விக்ரமன் தான் வருங்கால மகாராஜா. ஐயோ, அப்படின்னா எங்கது? அஞ்சாதீர்கள். பரம்பரை சொத்தாகி இந்த சிம்மாசனத்திலே உங்களுக்கும் பாதி உரிமை உண்டல்லவா? கட்டாயம். நாளைக்கே போய் பாதி சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கிறேன். கழுத்தை பிடித்து தள்ளி விடுவார்கள். அப்படின்னா என்னதான் செய்ய சொல்ற? நேராக உங்கள் அண்ணாவிடம் சென்று நிமிர்ந்து நின்று ராஜ்யத்திலே பாதி வேண்டும் என்று கேளுங்கள். கேட்கிறேன். கிடைத்ததும் நீங்கள் ராஜா, நான் ராணி. ஆமா ஆமா, நான் ராணி, நீ ராஜா. நான் இப்பவே போய் கேட்கிறேன். பிரபு, என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியது நந்தி. ஆனால் என்னால் அவர் வாழ்க்கை பறிபோய் விட்டது. என்ன சொல்லுகிறாய் குமுதா? இளவரசியின் வாழ்விலே மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். நந்தினி தேவியை தங்கள் தம்பிக்கு மணமுடித்து விட்டார். அநியாயம், அக்கிரமம், அநீதி, சூழ்ச்சி, வஞ்சனை. என்ன உளறுகிறாய்? என்ன இது? என்ன வேண்டும் உனக்கு? தரங்கா, இங்க வா, இங்க வா. ஆமா, எனக்கு என்ன வேணும்? ஆமா ஆமா ஆமா, நியாயமா எனக்கும் பாதி வேணும். பாதியா? ஆமா. யுவராஜா பாதி பழம் கேட்கிறாப்புல இருக்கு. அப்படியா? கொடுத்து விடு குமுதா. திருப்தி தானே? நந்தினி, நந்தினி, போன காரியம் காயா பழமா? பாதி பழம். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நானா பைத்தியம்? எங்க அண்ணா தான் பைத்தியம். நான் பாதி ராஜ்யம் கேட்டா பாதி பழத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. நீங்கள் ஒரு நாளும் ராஜாவாக போவதில்லை. என் கனவுகள் உங்களால் நிறைவேறப் போவதில்லை. ஆமா, அப்படின்னா நம்ம கல்யாணத்தை விரைவில் முடித்து விட வேண்டியதுதான். குமுதா, இளவரசி, தங்களுக்கும் யுவராஜாவுக்கும் திருமணம் நடத்த அரசர் கூட சம்மதித்து விட்டார். எங்கே போகிறீர்கள்? எங்கும் இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறமா வரேன். இளவரசி, உங்கள் இருவருக்கும் விவாகம் நடந்து ஒரு குழந்தையும் பிறந்தால் இந்த எதிர்கால சக்கரவர்த்தியுடன் விளையாட ஒரு குட்டி யுவராஜா கிடைத்து விடுவார். எதிர்கால சக்கரவர்த்தி அவர்களே, பாருங்க, வேற்றுமுகம் என்பதால் வெட்கப்படுகிறான். விக்ரமா, இவர்கள் தான் நம் இளவரசி. போமா. இளவரசி, உங்களுக்கு இங்கே எல்லா சௌகரியமாக இருக்கிறதா? உன் அன்பினால் சகல வசதிகளும் இருக்கின்றன. ஆனால் இங்கு பார்க்கும் முகமெல்லாம் வேற்று முகமாக தெரிகிறது.
மங்களபுரியிலிருந்து சுந்தரி வரவழைக்கலாம் என்று இப்போதே ஆள் அனுப்புகிறேன். அவசரம் ஒன்றுமில்லை, நானே வரவழைத்துக் கொள்கிறேன். உன் அனுமதியைத்தான் கேட்டேன். இளவரசி, இனிமேல் எதற்கும் என் அனுமதி தேவையில்லை. இந்த அரண்மனையில் ஒரு மகாராணிக்குள்ள அத்தனை உரிமைகளும் தங்களுக்கு உண்டு. நான் வரட்டுமா? முக்கியமான வேலை இருப்பதாக ஓடி வந்தீர்களே, அது இதுதானா? ஆமா. முடிந்ததா இல்லையா? முடிஞ்சு போச்சு. சரி வாருங்கள். சரி வாருங்க. சுந்தரி, இனி நான் தலைமறைவா இருக்க வேண்டியதில்லை. இல்லை, நம் காரியம் முடியும் வரை நீ யார் கண்ணிலும் படக்கூடாது. சுந்தரி, கேட்டாய் அவள் திமிரான பேச்சு? நான் அசற்று அழகேசனை மணந்து கொள்ள வேண்டுமா? என் வயிற்றில் பிறப்பவன் யுவராஜாவா, இவள் மகன் மகாராஜாவா? கனவு காணுகிறாள். சுந்தரி, நம்முடைய திட்டம் நான் தேடி கண்டுபிடித்து விட்டேன். நமக்கு தேவையான ஆள். பணம் கொடுத்தால் போதும். பஞ்சமா பாதகத்தையும் செய்ய கொஞ்சமும் அஞ்ச மாட்டான். சுந்தரி, மெதுவாக பேசு. அழகாபுரியிலே சுவர்களுக்கு கூட காதுகள் உண்டு. இன்றிரவே முடித்து விட வேண்டும். சுந்தரி, மனதை கல்லாக்கிக் கொள். இந்த குமுதா வீதி வீதியாக திரிய வேண்டும். என்னை பார்த்து சிரித்த இந்த ஊர் மக்கள் அவளை கண்ட இடத்தில் கல்லால் அடிக்க வேண்டும். அப்போதுதான் என் மனம் குளிரும். அருமையான திட்டம். ஆனால் அதை வெறும் தந்திரத்தால் சாதிக்க முடியுமா? தந்திரத்தால் சாதிக்க முடியாததை மந்திரத்தால் சாதிக்க முடியும். அண்ணா, அண்ணா, இது நல்லா வேண்டாம். அடையாளமே தெரியவில்லையே. வாண்ணா. அரசி, இவர்தான் என் அண்ணா மகேந்திரன். பல வருஷங்களுக்கு முன் ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்று. ஆமா, சொல்லியிருக்கிறார். அரசிக்கு வணக்கம். சுந்தரி, மங்களபுரிக்கு சென்றிருந்தேன். பிறகுதான் நீ இங்கிருப்பது தெரிந்தது. ஆமா, இத்தனை காலம் எங்கே போயிருந்தாய்? அது ஒரு பெரிய கதை. நான் ஊரூராக சுற்றிக் கொண்டிருந்த போது தற்செயலாக சன்னியாசி ஒருவனை சந்தித்தேன். அவன் மாயா ஜாலங்களில் மகா வல்லவன். அவனுடைய சிஷையனாக பல வருஷங்கள் இருந்தேன். மனம் வந்து ஒன்றை கூட சொல்லித் தரவில்லை. கடைசியில் அகப்பட்டது போதும் என்று ஆட்களை உருமாற்றும் குழிகளிலே 5 தூக்கிக் கொண்டு ஓடி வந்து விட்டேன். திருடுவதுதான் உன் கூட பிறந்ததாயிற்று. சுந்தரி, சும்மா இரு. காரியத்தை சாதித்துக் கொள்ளும் மார்க்கங்களிலே இதுவும் ஒன்று. அப்படி சொல்லுங்கள். நிற்கிறீர்களே, இப்படி அமருங்க. நல்லது. சுந்தரி, உன் தமையனை சாமானியமாக எண்ணி விடாதே. அவர் முகத்தில் ராஜுக்களை தாண்டவம் ஆடுகிறது. அப்படியா? ஆமா. அது இருக்கட்டும். குளிகையை நான் ஆளை எப்படி மாற்ற முடியும்? குளிகையை பானத்திலே கரைத்து குடித்து விட்டால் நாம் சொல்லும் உருவம் தானே வந்துவிடும். உங்கள் முகத்தை பார்க்கும் போது நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் என்று தெரிகிறது. ஆனாலும் குளிகையை பற்றி நீங்கள் கூறுவதை என்னால் நம்ப முடியவில்லையே. என்ன நம்ப முடியவில்லையா? இதை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். நாயகப்போ, எங்க பழையபடி பூனையாகவே ஆக்கிவிட்டு பார்க்கலாம். சேச்சே, இதற்காக ஒரு புலியை வீணாக்குவதா? வேண்டாம். ஐயோ, நான் குழந்தை போல் வளர்த்த பூனை ஆயிட்டேன். வந்த வேலையை மறந்து விட்டேனே. சுந்தரி,
உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். இந்தா உன் மருமகள். இது உன் குழந்தையா? உனக்கு கல்யாணம் வேற ஆகிவிட்டதா? அண்ணி எங்க அண்ணா? அவள் காலமாகி விட்டாள். ஐயோ பாவம். இவள் பெயர் என்னன்னா? அமுதா. அமுதா, அழகான பெயர். சுந்தரி, ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். தாயில்லா குழந்தை. ஏன்? நான் இருக்கிறேன். என் குழந்தை போல் பார்த்துக் கொள்கிறேன். ஆஹா, என் அமுதா அரசகுமாரி ஆகிவிட்டாள். சுந்தரி, உன் அண்ணாவுக்கு உப்பரிகளை வேண்டிய வசதிகளை செய்து கொடு. மிக்க நன்றி. வாங்க வாங்க. ஆமா, காதிருக்கும் போது எதுக்காக கதவை தட்டினீங்க? கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப இங்க ஆண் குரல் கேட்டது, அது யாரு? அண்ணாதான். அண்ணாவா? ஆமா, நந்தினி தேவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அண்ணாவும் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதே. அண்ணா நந்தினி தேவிய காந்தர்வ விவாகம் பண்ணிக்கிட்டாரு. என்ன சொன்ன? அண்ணா நந்தினி தேவியை காந்தர்வ விவாகம் பண்ணிட்டாராம். ஐயோ, மந்திரியாரே, மகா மந்திரியாரே. என்ன யுவராஜா, கேட்டீங்களா இந்த அக்கறை? இது ஒட்டுக்கட்ட விஷயம் தானே? ஆமா ஆமா, வழக்கப்படி. என்ன ஒட்டு கேட்டதா? இது நேராவே கேட்டுட்டு வந்தது. யுவராஜா, இப்படி எல்லாம் இனிமேல் உளரக்கூடாது. என்ன உளறதா? அட பாவிகளா, உண்மையை சொன்னா உளறேன்னு சொல்றீங்களே. சரி, இனிமே உங்ககிட்ட ஒரு ரகசியத்தையும் சொல்ல போறதில்லை. போங்க. இமயமலை சாரலிலே தவம் செய்து கொண்டிருந்த ஒரு மகா திரும்பி வந்து கொல்லிமலை குகையிலே எழுந்தருளிருக்கிறாராம். இல்லையா சுந்தரி? ஆமாம், அவர் திரிகாலமும் உணர்ந்த ஞானியாம். நீயும் சக்கரவர்த்தியும் தனியாக சென்று அந்த தவசிரேஷ்டரை கண்டு கேட்டா காணாமல் போன விக்ரமன் கிடைக்கும் வழியை கூறுவார். இளவரசி, என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள். இப்போதே சக்கரவர்த்தியை அழைத்து போகிறேன். இது சக்கரவர்த்தி ஆதித்தனுக்கு, இது மகாராணி குமுதாவுக்கு. இந்த இரண்டும் நம் இருவருக்கும். சரி, இதை உன் கையாலேயே கரைத்து விடு. அப்பாடா, இப்போதாவது என் மீது நம்பிக்கை வந்துடு. குறும்பு. என்ன? சக்கரவர்த்தி மகாராணி வந்து கொண்டிருக்கிறார்கள். கூட யாராவது? ஒருவரும் இல்லை. சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. அடாடாடா, இன்னும் தம்போ மகாதேவா, தாடியும் மீசியும் இல்லாமல். அடடா, மறந்து விட்டேனே. ஜாகிரதை, சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுங்கள். சுந்தரி, முடியா. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. குழந்தைகளே, உங்கள் குறையை யாம் அறிவோம். பைரவியின் அருளால் இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கும். என் கண்மணி எங்கே இருக்கிறான் சுவாமி? அதோ குழந்தை விக்ரமன் அழுகிறான். உங்களுக்கு கூட கேட்குமே? கேட்கிறது சுவாமி. ஆமாம், கேட்கிறது. பெற்றவர்கள் இங்கே இருக்க, அதோ மாற்றான் மடியிலே உட்கார்ந்து மடலை பேசிக் கொண்டிருக்கிறார். என் குழந்தையா சுவாமி? நாங்களும் பார்க்கிறோமே. மாயையில் அகப்பட்ட மானிடர் கண்களுக்கு அது தெரியாது. இதோ இதை அருந்துங்கள். விக்ரமன் இருக்கும் இடத்தை காண்பீர்கள். அருந்துங்கள் அரசே.
ஆதித்தா, நீ முத்துமாலையாக போ. அம்மா மகாராணி, நீ பிச்சைக்காரியாக போ. இளவரசி, இது என்ன அக்கிரமம்? என் கணவனை திருப்பி தாருங்கள். எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்கள். ஆனவர் கொண்டவளே, உனக்கு புது வாழ்வு பிறந்து விட்டது. இனி உன் இச்சைப்படி எதுவும் நடக்காது. இப்போது நீ பிச்சைக்காரி. அம்மா, என்னை பிச்சைக்காரியாக்கியதற்காக நான் கவலைப்படவில்லை. என்னை சித்திரவதை செய்தாவது உங்கள் வஞ்சத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள். என் கணவனுடைய உயிரை திருப்பிக் கொடுங்கள். கணவனுடைய உயிரை திருப்பிக் கொடுங்கள். ஒருத்தன் பலர் கூடிய சபையிலே மாலையை உன் கழுத்திலே போட்டு என் மானத்தை பறித்தானே, இதோ அவனைய மாலையாக்கி விட்டேன் பார். இதை உன் கழுத்திலே கட்டிக்கொண்டு திரி. ஆயுள் முழுவதும் கணவனை மகனை எண்ணி எண்ணி குமரு. நந்தினி, நினைவு வைத்துக் கொள். நிரபராதிகளின் வாழ்வை அழித்தவர்கள் ஒரு நாளும் வாழ முடியாது. என் வயிற்றிலே எரியும் தீ என்றாவது ஒரு நாள் அணையா பெருநெருப்பாக மாறும். அது உன்னையும் உன்னுடைய இன்ப வாழ்வையும் சுட்டு சாம்பலாக்கும். ஐயோ, சாபம் கொடுத்து விட்டான். ஓடி வெளியே. அந்த பரம்பரையே ஒழிந்தது. சரி, நமது அடுத்த திட்டம் வாருங்கள், சொல்லுகிறேன். உனக்கு இதோ நானே ஆதித்த சக்கரவர்த்தி. நான் நந்தினியாகவே இருக்க விரும்புகிறேன். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இல்லை, நான் நந்தினியாகவே அழகாபுரி சிம்மாசனத்திலே அமர வேண்டும். குமுதாவின் உருவிலே நான் அரசியானால் என் ஆத்மாவுக்கு திருப்தி ஏற்படாது. அதற்காக ஒரு குளிகையை வீணாக்கி இருக்க வேண்டாம். போகட்டும், விடுங்கள். உங்களுக்கு தேவையானவள் நந்தினி தானே? அது சரி, உன்னை நான் எப்படி ராணியாக்கிக் கொள்ள முடியும்? மக்கள் எதிர்ப்பார்களே. மக்கள் செம்மறியாட்டு கூட்டம். எதையும் நாம சொல்லுகிறபடி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். குமுதாவின் நினைவு மெல்ல மெல்ல மறைந்து வருகிற நேரத்திலே என்னை காந்தர் விவாகம் செய்து கொண்டதாக ஒரு செய்தியை பரப்புங்கள். அப்புறம் அரியணையில் அமர்ந்து விடலாம். பாருங்களேன், நமக்கு பாராட்டு விழா கூட நடத்துவார்கள் இந்த பாமர மக்கள். ஆபத்தான சமயத்தில் ஆண்டவன் போல் ஓடி வந்து காப்பாற்றினீர்கள். அமுதா, முதல்ல நான் தான் ஓடி வந்தேன். என்னை விட வேகமா இந்த பையன் ஓடி வந்துட்டான். யுவராஜா, கவலைப்படாதீங்க. இல்ல, உங்க வீரத்தை காட்ட வேறொரு சந்தர்ப்பம் கிடைக்காமல போகும்போது வேகம் கிடைக்க. வாருங்கள், போகலாம். ஏய், இளவரசி கூப்பிடுறாங்க, மரியாதை இல்லாம மர மாதிரி நிக்கிறீங்க. ஏய், தரங்கா, நான் வாயால பேசுறேன், இவன் என்ன கையாலேயே பேசுறானே. காட்டுல வளர்ந்த பயத்தானே, கற்றத்தான் தெரியும், பேச தெரியாது. ஐயோ பாவம், வாருங்கள் போகலாம். ஜாக்கிரதை, காட்டுப்பய. அப்புறம் கையை காணா போயிடும். வாருங்கள். வாருங்கள், போ, வாருங்கள். வாங்க. இப்படி வாங்க. இப்படி வாங்க.
வாங்க இப்படி உட்காருங்க. உட்காருங்க இப்படி. சுந்தரி, நீ போய் பலகாரம் கொண்டு வா. ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. வாருங்க, உட்காருங்க. சாப்பிடுங்க. 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 ஓ, ஐயோ, அப்படி இல்ல. இப்படி. ஏனம்மா, இவன் தானா உன்னை காப்பாற்றி அயோக்கிய பையன்? நான் ஒரு பெரிய சக்கரவர்த்தி, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இந்த காட்டு பயல் சுத்த காட்டு மிராண்டியாக இருக்கிறான். இல்லையப்பா, இவரை பார்க்கும்போது அப்படியெல்லாம் தெரியவில்லை. உன் பேரன் தெரியாதப்பா? அப்படியா? ஆமாப்பா. பாவம், யார் பெற்ற பிள்ளையோ வழி தவறு வந்திருக்கிறார். அப்பா, இவருடைய செயல்கள் வேடிக்கையாக இருக்கிறது. அப்பா, இவரையும் நம்மோடு நாட்டுக்கு அழைத்துக் கொண்டு போகலாம்ப்பா. வேண்டாமா, இவனை இங்கேயே விட்டு விட்டு போய்விடலாம். இல்லையப்பா, அழைத்து கொண்டுதான் போக வேண்டும். சரி என்று சொல்லுங்களப்பா. சரி சரி சரி. அப்படி இல்லை, இப்படி. அண்ணா அண்ணா அண்ணா, என்னது? காதல் காதல். என்னடா காதல்? இது தெய்வீக காதல் அண்ணா, தெய்வீக காதல். ஆஹா ஆஹா அண்ணா, காதல் போதையிலே அவங்க மெய்மறந்து பேசிக்கிட்டு இருந்தது என் கண்ணால பார்த்தேன்னா, கண்ணால பார்த்தேன். வழக்கம் போல் காதல் கேட்டது இல்லையா? கேட்டேன் கேட்டேன். அன்பே, மன்னனன் இந்த மாநிலமே எதிர்த்து வந்தாலும் சரி,
நமது காதலை தடுக்க முடியாது. யார் சொன்னது அப்படி? அமுதா முட்டா யாரு? இனி ஒரு முறை அப்படி சொன்னாலும் நாவை துண்டித்து விடுவேன். இது என்ன வம்பா இருக்கு? அவங்க 2 பேரும் காதலிக்கிறதுக்கு ஏன் நாக்க துண்டிப்பானு? உங்கள் மகள் செய்த மானக்கேட்டுக்கு இந்த அப்பாவி அடிப்பானே. ஏன் தலைவிதி? அவமானம் அவமானம். யாருங்கே? அழைத்து வா அமுதாவை. இதோ நாங்களே வந்து விட்டோம். நாங்கள் எப்போது உழைத்தது இந்த நாங்கள்? காட்டு மிராண்டி பயலை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்ல வெட்கமாயில்லை உனக்கு? காதலித்தவரை கல்யாணம் செய்து கொள்வதிலே வெட்கம் என்னப்பா இருக்கிறது? காதல் அரசால பிறந்தவளுக்கும் அனாதை பயலுக்கும் காதல். கண்ணமையில் வான்கோழியை என்று அப்பா புரட்டி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் பழைய ஏடுகளை. அன்று அரண்மனையிலே பணிப்பெண்ணாக இருந்தவளை காதலித்து மணந்து அரச சிம்மாசனத்திலே அமர்த்தினீர்களே, அதை மறந்து விட்டீர்களா? யார் சொன்னது அப்படி? ஆமா, அது அந்த காலம். ஓஹோ, இந்த காலத்துல என்ன விசித்திரம் நேர்ந்து விட்டதாப்பா? கதிரவன் மேற்கே உதிக்கிறானா, இல்லை கடல் நீர் இனிக்கிறதா? நீ கற்ற வித்தையை என்னிடமே காட்டுகிறாய். கடைசியாக சொல்லுகிறேன், இந்த நாட்டின் எதிர்கால மகாராணி ஒரு மனித மிருகத்தை காதலிப்பதை என்னால் அனுமதிக்க முடியாது. அப்பா, மறுபடியும் அப்படி சொல்லாதீர்கள். இன்று அவர் மனிதர்கள் மாணிக்கம், கலைகளின் இருப்பிடம், வீரத்தின் பிறப்பிடம். ஆமா, கன்னியரை மயக்குவதிலே கைதேர்ந்தவர். என்னடா முறைக்கிறாய் திருட்டு பயலே? கள்ளம் கபடம் அறியாது என் பெண்ணை இந்த கலிக்கு கொண்டு வந்து விட்டாயா சண்டாளா? அப்பா, பார்த்தீர்களா? அவர் பழைய நிலையில் இருந்திருந்தால் இந்த மாளிகையும் நீங்களும் இந்நேரம் பொடிப்படியாக இருப்பீர்களே. இந்த அனாதையை, நன்றி கெட்ட நாயை, தகப்பம்பே தெரியாத தருதலையை நீ மணப்பதை விட நானே உனக்கு விஷம் வைத்து கொண்டு விடுகிறேன். பிடிக்கிறவனை கொண்டு போய் நம்ம அறையில தள்ளுங்கள். அருமையான நாடகம், இனிமையான காட்சி. நந்தினி, குமுறும் எரிமலையின் மீது வெடிமருந்தை வீசாதே. போகட்டும், விடுங்கள். அமுதா அவளுக்கு பொருத்தமானனைத்தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இல்லாவிட்டால் எந்த மகாராஜா வந்துவிடப் போகிறார் உங்கள் மகளுக்கு மாலையிட? அதிக பிரசங்கித்தனம். என் மகள் என்பதற்காக இப்படி பேசுகிறாய். இவளே உன் வயிற்றில் பிறந்திருந்தால் இப்படி நடந்திருக்க மாட்டார். எங்களை இழிவாக பேசுவதே உனக்கு ஒரு பொழுதுபோக்காகிவிட்டது. நந்தினி, இனி ஒரு முறை என் ஆத்திரத்தை தூண்டினார் உன் ரகசியத்தை அம்பலமாக்கி விடுவேன். ஜாக்கிரதை. உங்களை எல்லாம் உதாசீனம் செய்துவிட்டு ஓடினேன். அப்படி இருந்தும் என்னை கண்டதும் அன்பு மாறாமல் வரவேற்பு அளிக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கும் அன்பில் ஒரு அணுவளவாவது நாகரிகம் படைத்த மனிதர் உள்ளத்திலே இருந்தால் இந்த உலகத்து துன்பத்தின் நிழலையே காண முடியாது. ஏன் அப்படி விழிக்கிறீர்கள்? நான் பேசுகிறேனே. ஆமாம், நான் பேச கற்றுக்கொண்டு விட்டேன். நான் பேச கற்றுக்கொண்டு விட்டேன். என் பெயர் என்ன தெரியுமா? கஜேந்திரன். கஜேந்திரன். இனிமேல் உங்கள் எல்லோரையும் பெயர் வைத்து அழைக்கப் போகிறேன். எல்லோரும் வரிசையாக வந்து நில்லுங்கள். இப்படி. உன் பெயர் முருகன், நீ வள்ளி, நீ சுப்பிரமணியன், நீ வேலன், நீ பொன்னி. உன் பெயர் ராஜேந்திரன், நீ தேவயானி. உன் பெயர் ராமன். உன் பெயர் சீதா. ஓ, உனக்கு பெயர் வைக்கவில்லை என்று கோபமா? உனக்கு ஒரு அழகா இருக்கிறேன். நீதான் கணேசன். இப்போது எல்லோரையும் நான் பெயர் சொல்லி அழைப்பேன். ஒவ்வொருவராக வர வேண்டும். எங்கே பார்க்கலாம்? ராமா, சீதா, பாருங்கள், பாருங்கள். முருகா, வாருங்கள், வாருங்கள்.
ஆனால் உனக்கு எத்தனை கஷ்டம். மலர் தூவிய மஞ்சத்திலே படுத்துறங்க வேண்டிய நீ இன்று கல்லிலும் முள்ளிலும். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். கணவன் இருக்கும் இடம் தானே மனைவிக்கு சொர்க்கம். உங்கள் அமுதமொழிகள் எனக்கு அறுசுவை உண்டி, உங்கள் அன்பு உள்ளம் எனக்கு பஞ்சு மெத்தை. திருப்தியால் நிறைந்திருக்கிறது என் மனம். வேதனையால் துடிக்கிறது என் மனம். ஏன்? அமுதா, என் வாழ்க்கையிலே புதைந்திருக்கும் ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உண்மையிலேயே நல்லவர்களுடைய பிள்ளையா, அல்லது உன் தந்தை சொல்லியது போல? வேண்டாம், மீண்டும் ஒரு முறை அதை சொல்லாதீர்கள். அமுதா, என் பெற்றோர்கள் யார் என்று முதலில் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அப்போதுதான் என் கண்கள் உறங்கும், என் நிம்மதி அடையும். ஆமா, அது நம்முடைய கடமை. இப்பொழுதே புறப்படுவோம், வாருங்கள். ஆருயிர் நண்பர்களே, பச்சிளம் குழந்தை முதல் என்னை பாதுகாத்த உங்களை விட்டு மீண்டும் பிரிய வேண்டி இருக்கிறது. ஆனால் முன்பு ஓடியதைப் போலல்ல, இப்போது ஒரு புனிதமான கடமையை நிறைவேற்றப் போகிறேன். விடை கொடுங்கள். பார்த்தாயா அமுதா, விடை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது. இவைகளை பிரிந்து நான் எப்படி போவது? தன் குட்டியோடு எனக்கும் பால் ஊட்டி துதிக்கையில் ஏந்தி தாளாட்டிய இதுவே எனது தாய். எதற்கும் அஞ்சா நெஞ்ச வேண்டும் என்று கற்பித்த இதுவே எனது தந்தை. நான் புலியிடம் சிங்கத்திடம் சிக்கி தவித்த போது தன்னுயிரை பணைய வைத்து என் உயிரை காப்பாற்றிய இதுவே எனது அண்ணன். தம்பி உள்ளான் படைக்கெஞ்சான் என்று நீ சொல்வாயே, அந்த முதுமொழிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த கணேசன் தான் என்னுடைய தம்பி. இவைகளை விட்டு பிரிவதென்றால் என் மனம் தடுமாறுகிறது. ஆனால் அதே நேரத்தில் என் பெற்றோரை கண்டுபிடித்து உன் தந்தை என் மீது சுமத்திய களங்கத்தை துடைத்தெறிய வேண்டும் என்றும் என் மனம் துடிக்கிறது. ஐயோ அமுதா, எனக்கே இந்த உறவையும் அறிவையும் கடமையையும் கல்வியையும் கற்பித்தாய். கவலை வேண்டாம், கொஞ்சம் பொறுங்கள். கணேசா, நான் சொல்வதை கேள். இது உன் அம்மா, இது உன் அப்பா. நீ எப்போதும் உன் அம்மா அப்பாவை பார்த்துக் கொண்டே இருக்கிறாய் அல்லவா? உன்னை போல அவரும் தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்க வேண்டாமா? நாங்கள் போய்விட்டு சீக்கிரம் வந்து விடுகிறோம். விடை கொடுங்க. பார்த்தீர்களா, விடை கொடுத்து விட்டேன். வாருங்கள் போகலாம். உங்களுடைய அன்பே அன்பு. அன்பு தெய்வங்களே, வருகிறோம். கணேசா, வரட்டுமா? சீதா, போய் வருகிறோம். யாரது? நில். யாரப்பா நீங்க எல்லாம்? என்ன வேணும்? இந்த மூட்டைக்குள்ள என்ன வச்சிருக்க? ஏழையின் மூட்டைக்குள்ளே என்னப்பா இருக்கும்? நாளை வரைக்கும் உயிர் இருக்குங்கிற நம்பிக்கையூட்ட ஒருவேளை சோறு, மானத்தை காப்பாற்ற ஒரு கந்தல் துணி. இங்க பார்க்கலாம். என்ன அது? இது விலையில்லா மாணிக்கம்பா. பல கொண்டா. இப்படி ஐயோ, இதை மட்டும் கேட்காதப்பா. இது இது என் புருஷன். கிழவிக்கு பைத்தியம் போல இருக்குடா. ஆமா ஆமா, பைத்தியம் இல்லப்பா, சத்தியமா இது என் புருஷன். புருஷனா தான் இப்படி கொண்டா. ஐயா ஐயா, அதை குத்தலையா? உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. கால விடாது, எனக்கு மாட்டல குத்தலையா? ஐயோ!
முத்துமாலை என் புருஷன் முத்துமாலை என் புருஷன் ஏமா பாரு ஏமா இத பாரு சீலை வாங்கினியா எவ்வளவு சரி வாங்கினியா நல்லா இருக்குது நம்ம கடையில கூட சீலை வருது அடுத்த வாரத்துல வாங்க ஏமா நீ போற ராயா ரா உட்காரு ஏன்பா ரொம்ப நாளா ఈ పక్కమే రాలేదే ఈ ఉజ్జయిని నగరத்துல అడిచిదా లేక చచ్చా అలగాబరి కాట్ల ரொம்ப నాளைக்கு முந்தி அடிச்சதியா அதானே நான் கேட்டேன் ஏమంటే నేను నాణేస్తున్న பாரு சரியா பணத்தை குடியா 100 వరహాలు ఏనయ్యా ఇవ్వలేదానా సరిదాం పో ఇదో చూడు ఈ ఉజ్జయిని నగరత అంగడి వీధిలో దారాళத்துக்கு పేరు పోయినోడు నే ఒక్కడే నీ ఊరు పూరా సుత్తినాలో ఇదుకు మేల నీకు ఒక్క కాసు కూడా దొరకదు ఆవా దొరకదు ஐயா ஆழ்வார் செட்டியார் கடை இதுதானா இதுதான் வாங்க రండి 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 ఉక్కారుங்க ఏమి కావాలా நாங்கள் இதை விற்பதற்காக வந்திருக்கிறோம் அமுதா இந்த முத்து மாலை எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தாயா இப்போதுதான் இந்த மாலை அழகாக இருக்கிறது இதையும் வைத்துக் கொள்ளுங்கள் இதன் கிரயத்தை எடுத்துக்கொண்டு பாக்கியை தாருங்கள் அமுதா வேண்டாம் நீங்க இந்த மாலையை போட்டுக்கொள்ளாவிட்டால் என் மனம் மிகவும் வேதனையா சும்மா వేసుకోండి இந்த మాలయోడు మిమ్మల్ని చూస్తే ఆహా ఆహా మహారాజా మాదిరి ఉంది తీసుకోండి என்னமா வேணா வரையில வாங்க என்ன 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 வேணும் எந்த வழியில் வேணும் பார்த்து வாங்க வாங்க நேரா போயிட்டு இருக்கிறீங்களே முத்துமாலை 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 யாரோ பைத்தியம் போல இருக்கிறது பாவம் அதோ என் புருஷன் முத்துமாலை முத்துமாலை கொடு முத்துமாலை கொடு விடுஞ்சு எந்திரிச்சா அந்த முத்துமாலை பைத்தியம் வந்துருது அம்மா புண்ணியவதி நீ நல்லா இருப்ப இங்க இருந்து பாப்பா இந்த அம்மாளுக்கு என்ன நடந்தது யாரோ பைத்தியம் மூச்சாகலையா ஐயோ பாவம் ரத்தம் ரத்தம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாங்க ஏனையா எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே யாராவது உதவி செய்யக்கூடாதா இந்த அம்மா 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 இதோ இதை வைத்துக் கொள்ளுங்கள் அம்மா வா
அம்மா. அமுதா, உனக்கு நினைவு இருக்கிறதா? இந்த அம்மாளை நாம் கடைவீதியில் பார்க்கவில்லை? ஆமா நாத்தா. இந்த நேரத்தில் இந்த அம்மா இங்கேயே வந்தா? எல்லாம் ஆப்டத்தை சுருட்டிக்கிட்டு போலாம்னு தான். சே, இந்த அம்மாளை பார்த்தால் திருட வந்தவர்களாகவா தெரிகிறது? ஐயா, இங்கு யாராவது வைத்தியர் இருந்தால் அழைத்து வாருங்க. பாத்தீங்களா, திருட வந்தவளுக்கு உபச்சாரம் நடக்குது. எல்லாம் இந்த சத்திரத்தினுடைய விசேஷம். என்ன விசேஷம்? இந்த சத்திரத்துலதான் விக்ரமாதித்த மகாராஜா தங்கி இருந்தாருங்கிறது ஐதீகம். அதனாலதான் வந்தவங்களுக்கெல்லாம் ராஜோபச்சாரம் நடக்குது. அத்தா, இந்த அம்மாளை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் போய் படுத்துக் கொள்ளுங்கள். ஆமா, அடுத்தரை காலியாத்தான் இருக்கு. வாங்க போகலாம். வாங்க. இதெல்லாம் பாத்தீங்களா? இதுதான் விக்ரமாதித்த மகாராஜா தங்கி இருந்த புனித அறையம். இந்த கட்டில தான் அவர் படுத்து தூங்குறது வழக்கமா. யாருக்குமே இந்த அறையை திறக்கிறது இல்ல. உங்களை பார்த்தா மகாராஜா மாதிரி இருக்கு. உங்களுக்காகத்தான் இன்னைக்கு இந்த அறையை திறந்திருக்கேன். மிக்க நன்றி. நேரமாச்சு, காலையில சந்திக்கிறேன். சரி. சொன்னால் மந்திரத்தை சொன்னால் மறுபடியும் என் தாய் தந்தையை சுய உருவம் பெற்று விடுவார்களா? சொல்லுங்கள், பேசுங்கள், பேசுங்கள். ஏன் பேச மாட்டேன் என்கிறீர்கள்? பேசுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள், சொல்லுங்கள். அப்பா, 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 அம்மா, 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 அம்மா. அத்தா, என்ன இது? அமுதா, என் வாழ்க்கையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டேன். இந்த புண்ணியவதி நான் என் தாய். இதோ இந்த முத்துமாலை தான் என் தந்தை. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எல்லாவற்றையும் பிறகு விவரமாக சொல்லுகிறேன். வருகிற பௌர்ணமிக்குள் என் தாய் தந்தையர் சுய உருவம் பெற வேண்டும். அதற்காக நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். புறப்படுவோம் என்று சொல்லுங்கள் அத்தா. அம்மாவால் நடக்க முடியாது. நாம் தூக்கி செல்வோம். தாய் தந்தையருக்கு சேவை செய்யும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சாரங்கா, இளவரசியை கண்டுபிடித்து கொடுப்போருக்கு 10,000 பொன் பரிசளிப்பதாக பறைசாற்று. மகள் ஊர் பெயர் தெரியாத ஒருவனுடன் ஓடிவிட்டாள் என்று நாமே நம் மானத்தை விற்கும் விளம்பரமா? நீ போ சாரங்கா. சாரங்கா, நில். சக்கரவர்த்தியின் கட்டளை. போ. போகாதே, மகாராணியின் கட்டளை. போகாவிட்டால் உன்னுயிர் உன்னுடையதல்ல. போனால் உன் தலை போய்விடும். என்னடா இது? எதை செய்தாலும் உயிர் போற விஷயமா இருக்கு. சக்கரவர்த்தி உயிர் போகாம தங்குற மாதிரி ஏதாவது யோசனை பண்ணி உத்தரவிடுங்களேன். நான் வர்றேன். அந்த அசட்டு பெண்ணால் என் பரம்பரைக்கு இழிவு ஏற்பட்டு விட்டது. பரம்பரை? கொள்கைகளை திருடி வரும் குரு துரோகியின் பரம்பரை. மாற்றான உரிவிலே வாழ்வு நடத்தும் பாதகனின் பரம்பரை. நந்தினி, வாயை மூடு. எங்கிருந்து வந்தது இந்த துணிச்சல்? சக்கரவர்த்தி, இளவரசியை செந்தகிரி காட்டலாம் தேர்ந்தாங்களா? கிடைக்கலையா? கிடைக்காமலே போகட்டும்.
மானம் இழந்தவள் திரும்பி வரக்கூடாது. என்ன சொன்னாய்? இனி என் விவகாரங்கள் தலையிட்டால் உன் உயிருக்கே உதவிட்டு விடுவேன். இன்று உங்கள் போக்கை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டேன், மன்னித்து விடுங்கள். இந்த வளையெல்லாம் உனக்குத்தான். அப்புறம் மகாராஜாவை முத்துமாலையாக்கியாச்சு, மகாராணிய பிச்சைக்காரியாக்கி விரட்டியாச்சு. இந்த இதையும் போட்டுக்க. ஆமா, குளிகைய முடிஞ்சிட்டா நாம நினைச்ச உருவம் தானா வந்துடுமா? ஐயா, நீங்க ஒரு இது குளிகைய முழுங்கறது இல்ல. ஏதாவது பானத்துல கரைச்சு குடிச்சிட்டா நம்ம என்ன சொல்றோமோ அந்த உருவம் தானா வந்துடும். ஓஹோ, என்னது? என்ன ஏமாத்தி எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. சுந்தரி, என் அந்தரங்கரையிலே உனக்கு என்ன வேலை? உங்களுக்கு தான் புது மாதிரியான பானம் ஒண்ணு தயார் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி, போ. போ. மன்னிக்க வேண்டும் பிரபு, மலரினும் மென்மையான உங்கள் இதயத்துக்கு மாறா துயரை அடித்து விட்டேன். மகாராஜா, முழுமதியை நிகழ்த்த உங்கள் முகத்திலே கோபம் என்னும் களங்கும் இருக்கக்கூடாது. அதை நீக்கிவிடுங்க பிரபு. என்னை பாருங்கள், மழைமுகம் காணத் துடிக்கும் பயிர் போல் உங்கள் நகைமுகம் காணத் துடிக்கிறேன். அன்பே, இதோ என் கையாலேயே தயாரித்த புதிய மது. புதிய மது எங்கே? நன்றி கெட்டவனே, நீ பழையபடி மகேந்திரனாக போ. யார் நீ? உங்கள் உதவியை நாடி வந்திருக்கும் ஒரு அனாதை. என் வாழ்க்கையிலே புதைந்திருக்கும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளவும் என் பெற்றோரை சுய உருவில் காணவும் வந்திருக்கிறேன். தயவு செய்து தங்கமலை ரகசியத்தை சொல்லுங்கள் அம்மா. அதிர்க்கட்டும், எங்களுக்குள் ஒரு போட்டி. முதலில் அதை தீர்த்து வையுங்கள். என்ன? வாழ்க்கைக்கு அழகு முக்கியமா இல்லையா? ஆமா, முக்கியம்தான். சரியாக சொல்லுங்கள், எவ்வளவு முக்கியமா இல்லையா? ஆமாம், எவ்வளவும் முக்கியம்தான். இரண்டில் எது முக்கியம்? ஏன் இந்த போட்டி? வாழ்க்கைக்கு அழகு எவ்வனம் இரண்டுமே முக்கியம்தான். எந்த அழகும் எவ்வனமும் வாழ்க்கைக்கு முக்கியம் என்று நீங்கள் கூறினீர்களோ அந்த அழகையும் எவ்வனத்தையும் நீங்கள் எங்களுக்கு தானமாக கொடுத்தால்தான் தங்கமலை ரகசியத்தை கூற முடியும். என்ன? ஓ, பயமா இருக்கிறதா? பயமா? அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது தாயே. என் தாய் தந்தையருக்காக என் அழகையும் இளமையும் மட்டுமல்ல, என் ஆவியையும் தியாகம் செய்ய தயாராயிருக்கிறேன். இதோ. நீங்கள் அழகையும் இளமையையும் இழக்கக்கூடாது. பச்சிடம் குழந்தையில் பிறந்து பரிதவிக்கும் பெற்றோர் உங்களை படுக்கிழவனாக காணும் நிலைமை ஏற்பட வேண்டாமா? தான் ஏற்பட வேண்டாம். மோகினிகளே, இதோ என்னுடைய அழகையும் இளமையையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அமுதா! பைத்தியக்காரி, வினை புரிந்தவன் தான் பலனை அனுபவிக்க வேண்டும். அவனுடைய பெற்றோருக்காக நீ செய்யும் தியாகத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது.
அமுதா, அமுதா, இன்றிருந்து நாளை மறையும் இந்த அழகும் இளமையும் ஒரு புனிதமான காரியத்திற்கு பயன்பட போகிறது. நான் செய்யும் தியாக வேள்விக்கு நீயும் ஒரு துணையாக இருக்க வேண்டாமா? அமைதியாக இரு அமுதா, அமைதியாக இரு. இதோ என்னுடைய அழகும் இளமையும் உங்களுக்கு தானம் செய்கிறேன். Ha 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 ha!